இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும். தினந்தோறும் நம்ம ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி எங்கள் கிளாஸ்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் நடந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நடந்திருக்கும். என்ன இன்ட்ரெஸ்டான விஷயம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கிளாஸ்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நடந்திருக்கும். எது உங்களால் மறக்க முடியாத விஷயம் யாராவதுக்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நாங்களும் படித்து தெரிஞ்சுக்குவோம் உங்கள் கிளாஸில் என்ன இன்ட்ரெஸ்டான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தாங்க படித்தோம். நீங்களும் யாராவது கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அது ரொம்ப அழகான வாழ்க்கை. ஏன்னா நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டாவது இருந்தாங்க. எங்கள் கிளாஸ்லேயேங்க 90 பொண்ணுங்க இருந்தோம். 90 பொண்ணுங்களும் பெரும் எங்களுக்கு தெரியும். அத்தனை பேத்துக்கிட்டையும் பேசுவோம். யார் யார் என்ன பண்ணுறாங்க, என்ன கொண்டு வராங்க, என்ன சாப்பிட்றாங்கன்னு கூட முதல்ல தெரியும். என்னென்ன ஊர்லேருந்து வர்றாங்கன்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கோம். ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட மொபைல் ஃபோன் கிடையாது. நம்மளுக்கு டைம் பாஸே அப்படி தான், என்ன பேசுகிறது தான். போய் நீ என்னடி கொண்டு வந்த, நீ என்னடி சாப்பிட கொண்டு வந்த, உங்கள் வீட்டில் என்னடி நடந்துச்சு, அங்கே என்னடி நடந்துச்சு, பஸ் ஸ்டாண்டில் வரும்போது இப்படி ஒன்று நடந்துச்சுடி, நான் வரும்போது அவன் என்னை பின்னாடியே வந்தாண்டி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய நம்ம லைஃப்பில் நடந்திருக்குங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயம் நான் சொல்கிறது மூலிமா உங்களுக்கும் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். அப்படி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே ப்ளீஸ். சரி, ஓகே. எனக்கு எங்கள் கிளாஸில் என்ன விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா? நாங்களாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தாங்க. லாஸ்ட் பெஞ்சுக்கு முதல் பெஞ்ச் நாங்கள் ஒரு ரெண்டு ரோ இருக்கோம். நாங்கள் ஒரு 9 பேர், 9 பேரும் க்ளோஸாக இருப்போம். 60 பேர் தான், 90 பேர்த்தோடய நான் பேசுவேங்க. நான் யார்கிட்டையும் பேசாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்களெல்லாம் எங்கள் ஹிஸ்ட்ரி மிஸ் வந்தாங்கன்னா முன்னாடி உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா நாங்கள் தெரிய மாட்டோம் இல்லையா? அவங்க கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்களா, அதனால் நாங்கள் இருக்கிறது யாருக்கு மிஸ்ஸுக்கு தெரியாது. அதனால் முன்னாடி கூப்பிட்டு வச்சா எங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சா தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா உள்ளே கீழே உட்காந்துக்குவோம், மிஸ்ஸுக்கு தெரியாது, நல்லா தூங்கிடுவோம், என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாது மிஸ்ஸுக்கு. அந்த மாதிரி இருக்கும். பின்னாடி இருந்தால் கூட எங்களை கவனிப்பாங்க, முன்னாடி இருந்தால் சுத்தமாக கவனிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். என்னென்ன விஷயம் இருக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம், பேசிக்குவோம். அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டைமில் என் கிளாஸில் ஒரு பொண்ணுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் 2 கண் இருக்குது, அவளுக்கும் இருக்குது. ஆனால் ஒரு கண்ணில் மட்டும்தான் பார்வை இருக்குது, கருவிழி இருக்குது. இன்னொரு கண்ணில் அவளுக்கு கருவிழி கிடையாது. ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது. ஏன்னா அவளுக்கு அந்த கருவிழி வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில். அவள் மாறு கண்ணு போல் வித்தியாசமாக தெரியுது. இது எப்படி ஒரு கூட படிக்கிற பொண்ணுக்கிட்ட போய் உனக்கு என்னடி இப்படி இருக்குது அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா? அதனால் நாங்கள் அதை பெருசாக யாருமே கேட்டுக்கவே இல்லை. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த கருவிழி எப்படி மிஸ் ஆகி கீழே விழுந்துச்சுன்னு தெரியல, கீழே விழுந்துருச்சு. அவள் ரொம்ப அழுகிறா, பயப்படுறா. இனிமேல் அதை நம்ம வைக்க முடியாதோ, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சோ நம்மளுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி அவள் நினச்சி ரொம்ப அழுகிறா. ரொம்ப பாவமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டப்படுறாங்க. ஏன்னா அந்த கருவிழி இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா ரெட் கலரில் அந்த சதை மட்டும் தெரியும் இல்லையா? அது ஒரு சிலர்னால பார்க்குறக்கு பயப்பட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த கருவிழியை எடுத்து ரொம்ப அழுகிறாளேன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃபிட் பண்ணோம். ஃபிட் ஆயிடுச்சு. அதை எடுத்து வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கருவிழி இருந்த இடத்துல அந்த சதை சிவப்பு கலரில் இருந்துச்சு. ஆனால் அவள் அழுகிறா, பாவமாக இல்லையா? அதனால் அதை எடுத்து நாங்கள் ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அவள் கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொன்னான். அந்த நேரம், அந்த மூமெண்ட் மறக்கவே முடியாத நிகழ்ச்சியாக எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவள் அழுது மட்டும்தான் எங்கள் கண்ணுக்குள்ளே இருந்துச்சே தவிர மற்றபடி அந்த பயமோ அந்த எதுவுமே எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் உங்கள்கிட்ட இருந்தாலும் கண்டிப்பாக ரீகால் பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நம்ம மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.